கான்கோன்ற நாடு இந்த உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான நாடுகள்ல ஒரு நாடு. பேட்டரி தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே, அதுல என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது அந்த நாட்டை பத்தினது இல்ல, அந்த நாட்டுல உள்ள மக்களை பத்தினது. அந்த கான்கோ மக்கள் ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கோபால்ட் எடுக்கிற மைன்ல தான் வேலை செய்யறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே அந்த நாட்டோட அரசாங்கத்தால ரொம்பவே நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டவங்க. இதுல மனசை உழுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோபால்ட் மைன்ல கிட்டத்தட்ட 40,000 சிறுவர்கள் வேலை செய்யறாங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த அழகான பையன் பேரு டார்சான். இவனோட வயசு 8. இந்த பையன் அந்த மைன்ல கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறான். அந்த சுரங்கத்துல அந்த பசங்க ஒர்க் பண்ணும்போது எந்த ஷூவும் போடுறது இல்ல, அவங்க சேஃப்டிக்கான எந்த உடையும் போடுறது இல்ல. இந்த சின்ன வயசுல இந்த பசங்களாம் மாடா உழைக்கிறதுக்கு காரணம் பசிதான். அங்க இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பள்ளத்திலையும் சகதியிலையும் எதையும் பொருட்படுத்தாம சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வர வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாருமே கோபால்ட்டை ஏற்றுமதி செய்யறதுக்காக தான் வேலை செய்யறாங்க. அந்த கோபால்ட்டோட சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போறது எல்லாருமே சிறுவர்கள் தான். அந்த மைன்ல சேத்துல இருந்து கற்களை பிரிச்சு எடுக்கிறதுக்கு சலிக்கும் போது கைகள்ல எந்த விதமான கிளவுஸும் மாட்டுறதில்ல, வெறும் கையில தான் செய்யறாங்க. அந்த கற்கள்ல கோபால்ட் கண்டென்ட் அதிகமா உள்ள கற்களை அவங்களே பார்வையாலே கண்டுபிடிச்சு பிரிச்சு ஒரு பையில சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கோபால்ட் சந்தைக்கு போகும். அத மிடில் மேன் சொல்லக்கூடிய சைனீஸ் வியாபாரிகள் கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்க. அந்த சைனீஸ் சப்ளையர்ஸ் மூலியமா செல்போன் மேக்கர்ஸ்க்கு கோபால்ட் ரீச் ஆகும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் போனா உருவாகி நம்ம எல்லார் கையிலையும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப கூட நீங்க உங்க கையில உள்ள மொபைல் போன்ல தான் இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான சிறுவர்களோட வேர்வையும் ரத்தமும் அதுல அடங்கி இருக்கு.